அன்பான யாஸ் சேனல் நேயர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க கனிமொழி கருணாநிதி அவர்கள் திருச்செந்தூர் வந்திருந்தார். அப்பொழுது திருச்செந்தூர் பணிமனையிலிருந்து திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து 3 மகளிருக்கான டவுன் பஸ்களை அன்றைய தினம் 3 வழித்தடங்களில் இயக்கி தொடங்கி வைத்தார். உடன் மீன்வளத்துறை, கடல்சார், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அவர்கள் உடன் இருந்தார்கள். கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் கொடியசைக்க 3 பேருந்துகளும் சிறப்பாக தங்களது பயணத்தை தொடங்கியது. இதனுடன் கட்சி நிர்வாகிகள் பலர், கட்சி தொண்டர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல குறைகள், சிலர் தங்களது குறைகளை கூறினார்கள். குறிப்பாக 3ஆம் பாலினத்தர்கள் அவங்களுடைய குறைகளை எம்பி கனிமொழி அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு எம்பி அவர்கள் அழகான முறையில் அவர்களுடன் உரையாடி திட்டங்கள் வந்திருப்பதையும் எடுத்துரைத்தார்கள். அதுபோக காயல்பட்டினம் அந்த ஏரியாவில் அந்த பஸ்ஸு இயக்கும் போது காயல்பட்டினத்து மக்கள் அந்த ஏரியாவில் இல்லை, இருந்தாலும் காயல்பட்டினத்தை அவர்கள் குறிப்பிட்டு காயல்பட்டினத்திலே பேருந்து நிற்கவில்லை, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு அங்கே உள்ள ஏஇ அவர்களிடம் கேட்டார்கள். இது ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க எப்படி அக்கறை கொண்டு செயல்படுறாங்க. குறிப்பாக நான் காயல்பட்டினம் தான் சொல்கிறேன். ஆனால் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களே இல்லாட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எம்பியாக நமது கனிமொழி எம்பி அவர்கள் செயல்படுகிறார்கள். உடனே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் காயல்பட்டினத்துக்கு பஸ்ஸை கண்டிப்பாக நீங்கள் அந்த வழித்தடத்தில் அதிகமாக இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இதை பார்க்கும்பொழுது நீங்கள் மக்களே உங்களுடைய குறைகளை நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னால் போதும், நாங்கள் அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த அதிகாரிகளை பார்த்து கேட்போம், உங்களுக்கான அரசு இது என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த செயல் இருந்தது. மக்கள் படும் வேதனையை புரிந்து கொண்டு அதற்காக பேசக்கூடிய எம்பியாக நமது எம்பியும் சட்டமன்ற உறுப்பினரும் இருப்பதை நினைத்து பெருமையாக இருக்கின்றது. ஒரே